Hello everyone, welcome to Honeybakes YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்றதுன்னு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் டெய்லியும் ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கப் மைதால 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையும் நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலிச்சு எடுத்தால் தான் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு டபுள் ராடி ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. வாங்க பேட்டர் ரெடி பண்ணலாம். 2 முட்டையை உடச்சி சேர்த்திக்கோங்க. 1/2 kg கேக் பண்ணுறதுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். 3 முட்டையெல்லாம் சேர்த்திடாதீங்க. 3 முட்டை சேர்த்துனா அதிகமாக கேக் பேக் ஆகி கிடைக்குன்றதுக்காக சேர்க்க வேண்டாம். கண்டிப்பாக கேக் ஸ்பாயில் தான் ஆகும். ஸோ 2 முட்டை தான் கரெக்டாக இருக்கும். 2 முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணால் டோட்டலாக எக் ஸ்மெல் ரிமூவ் ஆகி கிடைக்கும். பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வரும். நுர பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணுங்கள். 5th ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் நுர பொங்கி சீக்கிரமாக வந்துடும்ன்றதுக்காக போட வேண்டாம். 5th ஸ்பீடில் எடுத்த உடனேயே 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர்னால் மிக்சியில் சுகர் அடிச்சு எடுத்திங்கன்னா அதுதான் பவுடர் சுகர். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரையும் ஆட் பண்ணி எடுங்க. மொத்தமாக போட்டு ஆட் பண்ணிட வேண்டாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சு அடிக்கணும். உங்களுக்கு அந்த கொரன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் டோட்டலாக நின்ன பிறகு 5th ஸ்பீடில் பீட்டரை மாற்றி பீட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எக்கும் சுகரும் பீட் பண்ணும்போது இந்த ஒயிட் கலரில் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேக் அடியில் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக பிரித்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுங்க. கேக் பண்ணும்போது கண்டிப்பாக பொறுமையாக தான் கேக் பண்ணணும். செகண்ட் பேட்சையும் போட்டு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக கேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேக் பிரேக் ஆகாது, ஸ்பாயில் ஆகாது. பர்ஃபெக்டாக கேக் பேக் பண்ணி எடுக்க முடியும். சிக்ஸ் இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ஆட் பண்ணக்கப்புறம் டேப் பண்ணி எடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி கிடைக்கும். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரிக்கு டபுள் ராடியும் ஆன் பண்ணி 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான கேக் நமக்கு ரெடியாகி கிடைக்கும். பார்த்திங்களா, எந்த பிரேக்கும் ஆகலை. கேக்கு சாஃப்டாக இருக்கும் கேக். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.